இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு புதுச்சேரி 30 தொகுதிகளிலும் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 16/12/2025 வெளியிடப்பட்டது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் 3,60,396, பெண் வாக்காளர்கள் 4,57,028 மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 120 என மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் இருந்தனர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம், சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இறுதி வாக்காளர் பட்டியலை வழங்கினார். அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 3,70,955 ஆண் வாக்காளர்களும் 4,17,620 பெண் வாக்காளர்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 121 என மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாதவர்கள் எந்தவித அச்சமும் வேண்டாம். வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. அதில் உரிய ஆவணங்களுடன் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 42,679 அதிக வாக்காளர்கள் கொண்டு வில்லியனூர் தொகுதியும், 20,962 வாக்காளர்கள் கொண்டு ராஜ்பவன் தொகுதி குறைந்த தொகுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் 16/12/2025 அன்று வெளியிடப்பட்டது. ஸோ அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுவை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,57,028 பேரும், 3ஆம் பாலின வாக்காளர்கள் 120 பேரும், மொத்தமாக 7,66,244 பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது இருந்த வாக்காளர் பட்டியலோட கிட்டத்தட்ட 85,530 பேர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. ஸோ வரைவு வாக்காளர் பட்டியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் ஆரம்பிச்சது. ஸோ இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் 16/12/2025 ஆரம்பிச்சு 19/1/2026 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் மூலமா நம்ம இப்போ பாண்டிச்சேரியில இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுறோம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இப்பொழுது பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 3,70,955 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,17,620 பேரும், 3ஆம் பாலின வாக்காளர்கள் 121 பேரும், ஆக மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இது வரைவு வாக்காளர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, சாந்தி நகர் 2வது தெரு, தெய்வசிகாமணி வீதி மிகவும் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது எனவும் இந்த சாலையினை புதிய சாலையாக அமைத்து கொடுக்குமாறு மேற்கண்ட சாந்தி நகர் 2வது தெரு, தெய்வசிகாமணி வீதி பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் மேற்கண்ட சாலை புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 49,89,000 செலவில் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை மேற்கண்ட சாந்தி நகர் தெய்வ சிகாமணி வீதி பகுதியில் 14/2/2026 சனிக்கிழமை காலை 10:30 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் இளநிலை பொறியாளர்
மிருத்யுஞ்சயன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும், மேலும் உருளைன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும், மேற்கண்ட பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 Zone 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCTயின் சார்பில் மாவட்டத்தின் முக்கிய திட்டம் நேர்மை அங்காடி 350வது திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 Zone 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCTயின் சார்பில் மாவட்டத்தின் முக்கிய திட்டம் நேர்மை அங்காடி 350வது திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வு 2026 பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு புதுச்சேரி அன்னை சிவகாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இது கிளையின் 100வது திட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் லியோன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்த திட்டத்தின் மாவட்ட தலைவர் காலை முதல் 5 ஹானஸ்ட் ஸ்டோர்களை துவங்க விருந்தினராக கலந்து கொண்டார். ரோட்டரியன் AK ஜாகிர் ஹுசைன் மற்றும் பப்ளிக் இமேஜின் தலைவர் ரோட்டரியன் தாமஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அன்னை சிவகாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார். மண்டலம் 5இன் உதவி ஆளுநர் ரோட்டரியன் டாக்டர் கந்தன் என்கின்ற கதிர் வாழ்த்துரை வழங்கினார். தலைவர் ரோட்டரியன் பாக்கியராஜ், செக்ரட்டரி ரோட்டரியன் ஹரிஹரன் மற்றும் ட்ரெஷரர் ரோட்டரி செல்வகுமார் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCTயின் விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பித்த மெரினா பிரசிடென்ட் சரவணன் மற்றும் PP முத்துராஜ் அவர்களுக்கு ரோட்டரியன் PP சந்திரகலா, ரோட்டரியன் கிறிஸ்டி, ரோட்டரியன் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் பாரதி, ரோட்டரியன் செக்ரட்டரி ஹரிஹரன், ரோட்டரியன் PP அருள், ரோட்டரியன் PP ஜோஷி, ரோட்டரியன் PP எழில், ரோட்டரியன் ட்ரெஷரர் செல்வகுமார், ரோட்டரியன் பிரசிடென்ட் எலெக்ட் டாக்டர் முத்துக்குமரன், ரோட்டரியன் முருகன், ரோட்டரியன் சுந்தர், ரோட்டரியன் செந்தில் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த ஹானஸ் ஸ்டோரானது ஆளில்லா அங்காடி அப்படின்னு சொல்லி இதில் பிள்ளைங்க நேர்மையாக இருக்கணுன்றதை வலியுறுத்தி உண்டியலில் பணத்தை போட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க எடுத்து உபயோகித்து அவங்க வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறதுக்காக வலியுறுத்தி இந்த திட்டத்தை தொடங்கணும். இந்த திட்டம் இதுவரைக்கும் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCT எங்களுடைய மொத்த சேவை திட்டம் 100 தாண்டி இந்த ஹானஸ் ஸ்டோர் திட்டம் மட்டும் இதுவரைக்கும் 21 திட்டம் போயிருக்கு. இது இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற அரசு நடத்தும் பள்ளி எல்லாத்துக்கும் இது நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இதன் மூலிமா நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் செஞ்சிட்ருக்கோம். இதற்காக பங்கேற்ற எங்கள் மாவட்ட ஆளுநர், புதுவையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் மாவட்டம் 2981 சொல்லுவோம். அதுக்காக எங்கள் மாவட்ட ஆளுநர் திரு லியோன் அவர்கள் பங்கேற்று எங்களுக்கு சிறப்புரை வழங்கினார். அதே மாதிரி திரு ஜாகிர் ஹுசைன் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் சேர் அவரும் இதுக்கு பங்கேற்று அவரும் சிறப்புரை வழங்கி, மற்றும் பப்ளிக் இமேஜ் சேர் தாமஸ் ஆரோக்கியராஜ் மற்றும் திரு கந்தன் அசிஸ்டன்ட் கவர்னர் பாண்டிச்சேரி Zone 5 அவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். மற்றும் எங்கள் செக்ரட்டரி திரு ஹரிஹரன், எங்களுடைய பொருளாளர் திரு செல்வகுமார், எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அருள், ஜோஷி, எழில், முக்கியமாக ரோட்டரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் சந்திரகலா, கிறிஸ்டி, திரு முருகன், திரு செந்தில், திரு சுந்தர், இவங்க எல்லாரும் பங்கேற்று இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உறுதுணை செஞ்சாங்க. எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீ ரங்க பரிமள பாண்டுரங்கன் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சுவாமிகளின் 16ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்க பரிமள பாண்டுரங்கன் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சுவாமிகளின்
16ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா நேற்று இரவு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் MP, அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் கவுன்சிலர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று கூறியுள்ளது வேடிக்கையாக உள்ளது. இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர், மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று கூறியுள்ளது வேடிக்கையாக உள்ளது. இவர் உண்மையில் தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருந்தால் அதற்கான தீர்மானத்தை இன்றே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் 17வது முறையாக புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம். இவரை சந்திக்க பல மத்திய அமைச்சர்கள் வருகின்றார்கள். அவர்களிடமாவது இவர் மாநில அந்தஸ்து பற்றி வலியுறுத்தி இருக்கலாம். மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்ற நிபந்தனையை இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே வைத்திருக்கலாம். மாநில அந்தஸ்து கோரி முழு அளவிலான அறிக்கை ஒன்றை தயாரித்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் மாநில அந்தஸ்து கோரி இருக்கலாம். இவர் கட்சி ஆரம்பித்தே மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் என்று கூறுகின்றார். இவர் கட்சி ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அவர் இந்த நோக்கத்தை அடைய எந்த துரும்பையும் தூக்கி போடவில்லை. எப்பொழுது நியாயம் வருகிறதோ அல்லது அதிகாரிகள் இவரது சட்டவிரோத கோப்புகளை உடன்படாத பொழுது மாநில அந்தஸ்து பற்றி பேசுகின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக என்ஆர் அடங்கிய இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த சாதகமான சூழ்நிலையில் மாநில அந்தஸ்து பெற்றிருக்கலாம். இவர் முதல்வராக இருந்தபொழுது புதுவைக்கு வந்த திருமதி சுஷ்மா சுவராஜ் குழு புதுவைக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க பரிந்துரைத்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து டெல்லியில் பாஜக தலைவர்களிடம் மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை புதுச்சேரியை நிதி குழுவில் சேர்த்திருக்கலாம். இதை எதையும் இவர் செய்யவில்லை. இதில் எல்லாம் இவருக்கு உண்மையில் ஆர்வம் இல்லை. ஒருவேளை இவருக்கு உண்மையில் மாநில அந்தஸ்து வேண்டுமென்றால் பிரதமர் புதுவைக்கு வரும்பொழுது புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் வரை நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்திருக்கின்றோம் என்று ரங்கசாமி எடுத்து கூறுவாரா? இவரது அக்கறை எல்லாம் அரசு நிதியை பயன்படுத்தி தனக்கு வாக்கு வங்கியை வளர்த்து வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான். 2024-25 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் 41 திட்டங்கள் இன்றைய வரையும் 33 திட்டங்கள் கால வரைக்கு உள்ளும் முடிக்கப்படவில்லை என்ற உண்மையை மறைத்து சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளோம் என்று கூறுவது தவறானது. இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ள ரூபாய் 5396 கோடியும் சம்பளம், ஓய்வூதியம், கடன் மற்றும் வட்டி செலுத்துதல், குடும்ப தலைவிக்கு நிதி உதவி, சிலிண்டருக்கான மானியம் போன்றவற்றுக்கு செலவிடப்படும். மூலதன செலவு இருக்காது. எனவே அடுத்த 5 மாதங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் குன்றிவிடும். இவரது 5 ஆண்டை இடைக்கால பட்ஜெட்டோடு துவக்கி இடைக்கால பட்ஜெட்டோடு முடிக்கின்றார். பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக சட்டமன்ற முற்றுகை, நிறை நிரப்பும் போராட்டம், மௌன ஊர்வலம் மற்றும் பாரத பிரதமருக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டம் என பல்வேறு நிலைகளில் தங்கள் கோரிக்கைகளை ஆசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம்,
காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சூசைராஜ் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து பேசினர். மிகவும் கேள்விக்குறியாக்கி ஆசிரியர் பெருமக்கள் வீதியில இறங்கி நடு நசியில வீதியில இரவில உண்ணாவிரதமாக இங்கே படுத்திருக்கின்றது மிகவும் கேவலமான செயல். புதுச்சேரி மாநில அரசுக்கு இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவது மிகவும் அவசியம். இதை கூட செய்ய முடியாத இந்த அரசாங்கத்தை, என்ஆர் பிஜேபி அரசாங்கத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த நியாயமான கோரிக்கை, ஆசிரியர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும். இவர்களுக்கு பின்னாலே இவருடைய குடும்பம் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய சமுதாயமே இருக்கிறது, ஆசிரியர் சமுதாயமே இருக்கிறது. அதனை தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சமுதாயம் இருக்கிறது. அதனை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாளை மறுதினம் நாங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியை சேர்ந்த அரசியல் கட்சிகள் அத்தனை பேருமே இந்த நியாயமான ஆசிரியர்களுடைய போராட்டத்துக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இந்த போராட்டம் இன்னும் தொடரும். இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும். அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. அதற்கு முன்னதாகவே இவர்களே செய்ய வேண்டிய இந்த வேலையை, இவர்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையை இவர்கள் உடனே இந்த போராட்டம் தொடரக்கூடாது. இந்த அருமை சகோதர சகோதரிகள் வீதியிலே படுத்திருக்கின்ற இந்த கொடுமை நீளக்கூடாது. இது புதுச்சேரி மாநிலத்துக்கே அவமானமான ஒரு பெரிய செயல். இதை தொடர காரணமா இருக்கின்ற இந்த அரசாங்கம் உடனே தன்னை திருத்திக் கொண்டு இவர்களுக்கு தேவையான இந்த சட்ட திருத்தங்களை உடனே செய்து இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அனைத்து திட்டங்களையும் உடனே சரிப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த புதிய ஆளுகின்ற என்ஆர் பிஜேபி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்தால் புதுச்சேரி மாநிலம் தாங்காது. ஏனென்று சொன்னால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருக்கிறார்கள். இவருடைய இந்த போராட்டம் பெரிய போராட்டமாக ஆகி இந்த அரசையே தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். இறுதியாக இந்த நியாயமான இந்த ஆசிரியருடைய போராட்டத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். புதுச்சேரியில இருக்கின்ற ஆளுநரும் சரி, புதுச்சேரியிலே எதையும் செய்ய வக்கில்லாத இந்த புதுச்சேரி என்ஆர் கூட்டணி அரசாங்கம் இந்த ஆசிரியர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையாவது செய்து தன்னுடைய பாவத்தை துடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுடைய தாழ்மையான கருத்தாக காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நினைத்தால், ஆளுநர் நினைத்தால் இந்த பிரச்சனையை 1 மணி நேரத்தில் செய்ய முடியும். மரியாதைக்குரிய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கூட்டமைப்புடைய தலைவர் இங்க பக்கத்துல இவருக்கு தெரியும். ஆளுநர் நினைத்தால் இதை உடனே செய்ய முடியும். செய்வதற்கு மனமில்லாத இந்த மாண்புகள் எல்லாம் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தை ஆளுவதனால் பெரிய வெட்கக்கேடாக இருக்கிறது. நியாயமான இந்த ஆசிரியருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தாழ்மையாக நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய இந்தியா கூட்டணி அரசாங்கம் இன்னொரு 3 மாதத்திலே இங்க புதுச்சேரி மாநிலத்திலே வந்தால் முதலே இந்த கையெழுத்தை நாங்கள் இந்த ஆசிரியர்களுக்காக நாங்கள் வாங்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பசூத்திரம் எல்லாம் கிடையாது. உங்க ஆட்சி காலத்துல நீங்க அப்பயே செஞ்சிருக்கல. அப்போது இருந்த இடையூறு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலை எல்லாம் மாறி போயிருக்கிறது. மக்களுடைய மனம் மாற்றம் வேற மாதிரி இருக்கிறது. இந்த வக்கீலாத இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். காங்கிரஸ் தலைமையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நாங்கள் இதுல வாங்கி தருவதில் நாங்கள் முனைப்பாக இருப்போம் என்பதை இருப்பாங்க. மக்கள் பாதிக்க கூடாது, நியாயமான கோரிக்கை. இவங்க நம்ம சகோதரி இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த மாதிரி யோசனை பண்ணுங்க. முதல்ல அவங்க யாரோ ஒரு வேத்து கிரகத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு படிப்பு சொல்லி தர்றவங்க. அந்த ஆசிரியர் மக்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போராடுறாங்க. இந்த ரோட்ல இரவு நேரத்துல இந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாருமே எவ்வளவு வேதனையோட எவ்வளவு பேர் திரும்ப பேசுறாங்க இதை பத்தி. இது ஒரு மனசாட்சியோட கருணை அடிப்படையில் செய்யணுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம். உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மாசி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி துரைராஜன், ஆலய தலைவர் தமிழ்வேந்தன், கோவில் நிர்வாகிகள் தெய்வீக புண்ணிய கோடி, முரளி, முருகையன், பழனி, மாரியப்பன், சுரேஷ்,
இளந்திரையன், ஜெயசீலன், சுப்பிரமணி மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பிரபாதேவி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரியபள்ளி, வீரர்வெள்ளி, வானரப்பேட்டை, பில்லுக்கடை பகுதியில் இன்று திமுக சார்பிலும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையிலும் கொசு மருந்து புகையடிக்கும் பணி துவங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரியபள்ளி, வீரர்வெள்ளி, வானரப்பேட்டை, பில்லுக்கடை பகுதியில் இன்று திமுக சார்பிலும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் தலைமையிலும் கொசு மருந்து புகையடிக்கும் பணி துவங்கப்பட்டது. கொசு தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் உப்பளம் தொகுதி முழுவதும் பரவலாக இந்த பணி மேற்கொள்ளப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆர்த்தி அவர்களை அணுகி மருந்து புகையடிக்கும் பணியை தீவிரப்படுத்தி வருகின்றார். இவருடன் நிசார், ராஜி, செந்தில் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில CITU சாலை ஓர வியாபாரிகளின் சங்க கிளை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில CITU சாலை ஓர வியாபாரிகள் சங்கத்தின் கிளை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சங்க பெயர் பலகையை புதுச்சேரி மாநில CITUவின் துணைத் தலைவர் முருகன் திறந்து மற்றும் CITUவின் மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் கொடியேற்றி துவக்கி வைத்தார்.
இதில் மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன், CITUவின் மாநில நிர்வாகிகள் கொளஞ்செழியன், ராஜ்குமார், மதிவாணன், விஜயகுமார் வாழ்த்துரை வழங்க, சாலையோர சங்க புதுச்சேரி மாநில தலைவர் அழகர்ராஜ், செயலாளர் வடிவேல், பொருளாளர் வீரா, கெம்புராஜ், அன்பழகன், ராமசாமி, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இவ்விழாவில் ஜிஞ்சர் ஹோட்டலின் கிளை தலைவர் ராஜேந்திரன் தலைமையேற்க, சங்கத்தின் செயலாளர் ஆனந்த் என்கின்ற பூரண சுந்தர் வரவேற்புரை வழங்கினார். கிளை செயலர் தலைவர் சங்கரன், கிளை துணை செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் மோகன் நன்றியுரை கூறினார். மற்றும் கிளை உறுப்பினர்கள் சிவகுமார், ராஜமணி, சசிகுமார், மணி என்கின்ற செல்வம், முருகன், மோகன்ராஜ், தனலட்சுமி, வளர்மதி, தெய்வானை, பிரகாஷ் மற்றும் ஏழுமலை ஆகியோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. வெற்றி இயற்கை வேளாண்மை பயிற்சி மையத்தின் சார்பில் இயற்கை விவசாயம் குறித்து பயிற்சி முகாம் சந்தை புதுக்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஒத்துழைப்புடன் வெற்றி இயற்கை வேளாண்மை பயிற்சி மையம் KVK புதுச்சேரி இணைந்து இயற்கை விவசாயம் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சந்தை புதுக்குப்பத்தில் வெற்றி இயற்கை விவசாயம் பயிற்சி மையம் நடைபெற்றது. முகாமில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் புதுச்சேரி முதன்மை அதிகாரி குமரவேல், துணை வேளாண் இயக்குனர் இடுபெருமாள், ஜோசப் ஆல்பர்ட் மற்றும் வெற்றி இயற்கை வேளாண்மை பயிற்சி நிறுவனத்தின் மாஸ்டர் மற்றும் பயிற்சியாளர் வெற்றி செல்வம், KVK விவசாய பயிற்சியாளர் வீரப்பன், உழவர்களின் நண்பர்கள் திருஞானமூர்த்தி, அரங்கனூர் வேணுகோபால், PS பாளையம் சுப்பிரமணியன், சிலுக்காரி பாளையம் தங்கவேல், திருவண்டார்கோவில் கலாநிதி, குனிச்சம்பட்டு மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டனர். இந்த பயிற்சி முகாமில் இயற்கை விவசாய நன்மைகள், உழவு, நடவு, நீர் மேலாண்மை பராமரிப்பு, அறுவடை, சந்தைப்படுத்துதல் குறித்து விவசாயிகளுடன் கலந்துரையாடப்பட்டது. துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற தென் மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பை மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். IA&AD தென் மண்டல கிரிக்கெட் போட்டி 2025-26 இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் முதன்மை கணக்காயர் அலுவலகம் புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள கேப்சிகம் மைதானத்தில் சிறப்பாக நடத்தி நிறைவேற்றியது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி IA மற்றும் AS விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் தேசிய கீதம் மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மூர்த்த துணை கணக்காயர் சுகேந்திரன் IA மற்றும் AS வரவேற்புரையை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உரையாற்றி தென் மண்டலத்தில் இருந்து பங்கேற்ற அணிகள் வெளிப்படுத்திய விளையாட்டு மனப்பான்மை, குழு ஒற்றுமை மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றை பாராட்டினர். 4 அணிகளில் இருந்து AG தமிழ்நாடு மற்றும் AG ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா அணிகளை முந்தி AG கர்நாடகா மற்றும் AG கேரளா அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. பரபரப்பான இறுதிப் போட்டியில் AG கர்நாடகா அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. போட்டிக்கான பங்களிப்பை மதிப்பீடு செய்து CAG வீரர்கள், அதிகாரிகள், நடுவர்கள் மற்றும் மூர்த்த கிரிக்கெட் வீரர்கள் விழாவில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டி தென் மண்டல
IA மற்றும் AD அலுவலகங்களுக்கு இடையே உற்சாகமான பங்கேற்பையும் நட்புறவையும் விளையாட்டு ஒழுக்கத்தையும் வளர்த்தது. விழா நன்றி தெரிவிக்கும் உரையுடன் மற்றும் தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது. வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் அசோக் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் அசோக் நகர் பகுதியில் உள்ள வீதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 30 லட்சம் செலவில் L மற்றும் U வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்க நிர்வாகிகள், மாநில செயலாளர் செல்வராஜ், தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி, வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயகம் மற்றும் அசோக் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் சேகர், செயலாளர் முரளி, பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் கணேசன், இணை செயலாளர் ராஜசேகர், ராஜேந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் 1.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறையின் மூலம் 1.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விநாயகம்பட்டு கிராம பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் காளிதாஸ், செந்தில், சிவஞானம், சக்திவேல், அழகப்பன், ஏழுமலை, ஐயனார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதியின் தலைவர், தொகுதி பொது செயலாளர், இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடந்த புதன்கிழமையன்று காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலின் காரணமாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது முற்றுகை போராட்டம் நடத்தியதற்கு பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் சரவணன், காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலின் பெயரில் கடந்த 11ஆம் தேதி அன்று பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சார்பாக போராட்டம் நடத்தி வந்தார். கடந்த சில நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரும் சரவணன் கடந்த புதன்கிழமை காலை முதலமைச்சர் ரங்கசாமி சிங்கார வேலரின் சிலைக்கு மாலை அணிவிக்கும் அரசு நிகழ்ச்சிக்காக வந்தபொழுது சரவணன் திடீரென முதல்வர் வாகனத்தை முற்றுகையிட்டு அங்கு கலவரம் ஏற்படும் விதமாக முழக்கமிட்டனர். முதல்வர் அவர்களை தவறான வார்த்தைகளால் முழக்கமிட்டு அவரை அவமானப்படுத்தினர். இதனால் காவலருக்கும் VPS ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தடியடி செய்யப்பட்டது. இதனால் சரவணன் என்பவரை கைது செய்து அழைத்து சென்றனர். இதனை அறிந்த முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஊதிய உயர்வு காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களுக்கு 3200 ரூபாயிலிருந்து 9000 உயர்த்தி வழங்கியதாக ஒரு பொய்யான செய்தியை செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். இது அப்பட்டமான பொய். இதற்காக எங்கள் சங்கத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு 3200 ரூபாயிலிருந்து 10,000 ஊதியத்தை முதல்வர் ரங்கசாமி அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எங்களுக்கு வழங்கினார். பிறகு 10,000 18,000 மீண்டும் உயர்த்தி கொடுத்தார். முதல்வர் ஆட்சியில் 2 முறை ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தது முதலமைச்சர் ரங்கசாமி அரசு மட்டுமே. இதில் யாரும் பங்கு கொள்ள முடியாது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கூறிய ஊடக செய்தி அனைத்தும் பொய்யான தகவல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் VPS ஊழியர்களுக்கு
3200 சம்பளத்தை கூட 18 மாதங்கள் போட முடியாத அரசாக இருந்தது. இவருடைய கை கூலியாக செயல்படும் சரவணன் நாராயணசுவாமி சொல் கேட்டு போராட்டம் என்ற பெயரில் முதல்வர் ரங்கசாமி மீது களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக போராட்டம் என்ற பெயரில் கலவரத்தை ஏற்படுத்தி உள்ளார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் 80% பேர் போராட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. இதனால் காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்திலிருந்து FTCLR ஊழியர்களை வர சொல்லி போராட்டத்தை நடத்தி கலவரமாக்கி உள்ளார். இதில் சரவணனுடைய அரசியல் சுய லாபம் மட்டுமே அடங்கி உள்ளது. இதனால் ஊழியர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக BPS ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா என்ற குழப்பம் நிலவி வருகின்றது என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.